கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது என்னாகுமோ 23ஆம் அதிகாரத்தில் அந்த 20வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது என்று சொல்லுகிற காரியம். பிழையாம் சொல்லுகிற ஒரு காரியம். அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்மை நம்புகிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தம்மை நம்பியிருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருக்காக அர்ப்பணிப்போடு வாழுகிற ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காரியத்தை யாரும் திருப்ப முடியாது, யாரும் அதை மாற்றி அமைக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறதை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமையான தேவன். அவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறதும், அவர் உங்களை ஆசீர்வதித்ததையும் எந்த ஒரு மனிதனும் அதை திருப்ப முடியாது, அதை மாற்றி அமைக்க முடியாது, அதை அபகரிக்கவும் முடியாது. காரணம் என்ன? தொடர்ந்து கீழே 21 வாசிக்கிறோம். கர்த்தர், அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கெம்பீரம் அவருக்குள்ளே இருக்கிற கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். தேவனாய கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். அவரை நம்பியிருக்கிற ஜனத்துக்குள்ளே இருக்கிறார். அவருக்காக வாழுகிற ஜனத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். அவருடைய ஜெய கம்பீரம், அவருடைய ஜெயம், அவருடைய வெற்றி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, தேவனால் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை எந்த ஒரு மனிதனும் மாற்ற முடியாது, தடை செய்ய முடியாது. கொடுத்ததை, தேவன் கொடுத்ததை அபகரிக்கவும் முடியாது. அவர் வல்லமுள்ள தேவன். அவர் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மேலே வாசிக்கும் 19, அவர் பொய் சொல்லாதவர், அவர் மாறாதவர், அவர் சொல்லுகிற காரியத்தை, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். பொய் சொல்லாத தேவன், மனம் மாறாத தெய்வம், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், ஒரு வல்லமுள்ள தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதம், ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது, யாரும் அபகரிக்க முடியாது, அதை மாற்றி அமைக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வெற்றி, அவருடைய ஜெயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் மகிமையாய் அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறதை எந்த ஒரு மனிதனும் திருப்ப முடியாத ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்க நினைக்கிறதை எந்த ஒரு மனிதனும் மாற்றி அமைக்க முடியாது. நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அருமையான நம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். நீர் நம்முடைய ஜனத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அது பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், குடும்பத்தில் வாசம் பண்ணுகிறவர், ஜெயம் கொடுக்கிற தேவன், பொய் சொல்லாத தேவன். அருமையான நம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.